வரா நான் தூங்க போறேன்ப்பா. என்னடா லேட்டு? படத்துக்கு போயிருந்தம்மா. சரி சரி, டிவி பக்கத்துல ஒரு போட்டோ வச்சிருக்கேன், எடுத்து பாரு. போட்டோவா? என்ன போட்டோ? பாருடா. யாருமா இந்த அக்கா? அடி வாங்க போறேன். அந்த பொண்ணு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஏமா உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பாருன்னு சொன்னா உன் வயசுல ஒரு பொண்ணை பார்த்து என் வாழ்க்கையை காலி பண்ணலான்னு நினைக்கிறியம்மா? உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை? நீ கவலையை விடு, இந்த வேலையெல்லாம் நாங்க சூப்பரா செய்வோம். யார் அந்த பொண்ணு? என்னப்பா? யார் அந்த பொண்ணுன்னு கேட்டேன். சார்ப்புமா அப்பா, டியூப்லைட் மணி. இந்த பொண்ணு அதான்ப்பா, ஆக்சிடென்ட் கூட ஆச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன்னு. ஃபோனை கூட அடகு வச்சேன்னு சொன்னேனேப்பா. அந்த ஃபோனை மூட்டுறது கூட நீங்கள் பணம் கொடுத்தீங்களே. ஆமாம். அந்த ஃபோனை தொலைச்ச பொண்ணும் நான் லவ் பண்ணுற பொண்ணும் ஒரே பொண்ணுப்பா. அவள் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. முடிவு பண்ணிட்டீங்க. அந்த பொண்ணை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. பா, அந்த பொண்ணை ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா, பார்க்கணும். ஓகேப்பா. டேய், போய் ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிடு வா. ஏண்டா எல்லாத்தையும் கேட்டு கேட்டு செய்வேன், இது மட்டும் கேட்காம செஞ்சுட்டல. லவ்மா. அந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாடா. தோசை வேணா கிச்சன்ல இருக்கு, நான் தூங்க போறேன். சொல்லு பிரியா. சாரிடா, எவனோ ஒருத்தர் தேவையில்லாம கிண்டல் பண்ணதுக்கு நான் ஒன்று திட்டேன். தப்பு எம்எல்ஏ தானே, நானும் அவனை ஏதாவது திட்டிருக்கணும். அதனால தானே நீ டென்ஷன் ஆகி போயிட்ட. சாப்பிட்டியா? இல்லை. மைண்ட் அப்செட்டா? சரி, நான் நாளைக்கு கால் பண்றேன். ஏய், ஒரு நிமிஷம். நாளைக்கு தங்கச்சி பர்த்டே, கேக் கட்டிங்லாம் இருக்கு. நீ வந்தன்னா நல்லா இருக்கும். வருவியா? 8:30க்கெல்லாம் ஹாஸ்டல் கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளனா ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, குட் நைட். லவ். எங்கேயாவா? இங்கதான் எங்கேயாவது இருப்பா, போய் பாருண்டா. கேரட் புரியல. ஆமாடா. டேக் இட். என்னது இது? பர்த்டே ட்ரெஸ். ஹே வாவ், அடுத்த மாசம் பர்த்டேக்கு இப்பவே வாங்கி தர? அவ்வளோ அக்கறையா உனக்கு? உனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. உனக்காகலாம் ஏன் பர்த்டேவை மாத்த முடியாது கண்ணா. அப்போ உனக்கு இந்த ட்ரெஸ் கிடையாது. அம்மா, இவன் என்னன்னு கேள. டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் புரியல. ஒன்றும் இல்லைம்மா, நீ அவளை வீட்டுக்கு வர சொன்னல. நாளைக்கு என் தங்கச்சிக்கு பர்த்டே, கேக் வெட்ட போகிறோம், வரியான்னு. வரேன்ட்டா. அதனால தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போட்டுக்க சொல்லு, கேக்கு வேற வெட்டணும். கேக் வேறயா? அப்படின்னா Black Forest 2-3 kg வாங்கிட்டு வா. அதெல்லாம் வாங்க முடியாது. அப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். அதெல்லாம் வாங்க போறான்னு நினைக்கிறேன். டேய் விட்றா. வாங்குவியா மாட்டியா? ஃபாரஸ்ட்ல இருக்க வேண்டியதெல்லாம் Black Forest கேக் கேக்குது. போ போ. வாங்கிட்டு வர்றேன். பிரியாமா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா, உட்காருமா. தான் தங்கச்சி. ஹாய், ஹேப்பி பர்த்டே. Thank you. என்னம்மா குடிக்கிறேன், டீயா காஃபியா? டீ ஆண்டி. சரி சரி. மா, அந்த கிளாஸ்ல. சரிடா. நீங்க பேசிட்டு உட்காருங்க. உட்கார். பர்த்டே எப்படி போகுது? குட். புது ட்ரெஸ்ஸா? பொண்ணு எப்படி? எந்த வேலையும் செய்யாதப்பவே தெரியும் நீ இந்த வேலை மட்டும் கரெக்டா செய்வேன்னு. ஐ லைக் யூ. சரி சரி, gift பிரிச்சு பாரு. வாவ், ஐபாட். இது எங்க அண்ணன் தான வாங்க சொன்னா. அவனுக்கு தெரியும் எனக்கு ஐபாட்னா ரொம்ப பிடிக்கும்னு. அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன். நான் ஐபாடா பச்சை மாதிரி தான். ஷார்ப். என்ன மன்னிச்சிட்டேல்ல? எதுக்கு? இல்ல, என் மேல இன்னும் கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன். இதுவாக இருந்தாலும் டக்குன்னு கோவப்படுவேன், ஆனால் அடுத்த நிமிஷமே மறந்துடுவேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தானே உன் கூட ட்ராவல் பண்ண முடியும். நான் கோவப்படுறப்போ உனக்கு என் மேல செம்ம வெறுப்பா இருக்கும்ல? பயங்கரமா. இல்லை அப்படி இல்லை. கோவங்கிறது டைரியில் இருக்கிற சிங்கிள் பேப்பர் மாதிரி.
ஆனால் அன்புன்றது அந்த டைரி மாதிரி. யாராவது சிங்கிள் பேப்பருக்காக டைரியை தூக்கி போடுவாங்களா? உன்கிட்ட இருக்கிற ப்ளஸ் உன்னோட டயலாக் டெலிவரி தான்டா. ரொம்ப வெக்கமாக இருக்கியா? ஏய். பரவாயில்ல உட்காருமா. தேங்க்யூ ஆண்டி. இன்னும் 15 மினிட்ஸில் கிளம்பணும். அம்மா அப்பா எங்க ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ணேன்டா, நாட் ரீச்சபிள்னே வருது. இவங்க தான் இன்னைக்கு வீட்டுக்கு வராங்கன்னு தெரியும்ல, என்ன வெறுப்பேத்துறாரா? ஃபோன் போடுமா அவருக்கு. டேய், நாட் ரீச்சபிளா இருக்கிற நம்பருக்கு நான் எப்படி ஃபோன் பண்ணி பேசுறது? நீ வேணா ஃபோன் பண்ணி பாரு. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு. லூஸ் மாதிரி பேசுறேனா? தயவு செஞ்சு முன்னாடி நிற்காத, கிளம்பு. கிளம்புனா வீடை விட்டு தான் போகணும். சாரி, ஒரு 10 மினிட்ஸ் பார்ப்போம். ஹலோ சசி. சொல்லு. நைட் நான் வரலப்பா, காலையில் வரேன். ப்ளீஸ் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ. ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? டென்ஷன்லாம் இல்லையா, சிச்சுவேஷன் புரியாமல் பேசுகிறாங்க. அப்பாவுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு போய் முதல்ல நீ அம்மாவை சமாதானப்படுத்து. சொல்றேன்ல, போ. ம். ஐயோ நான்லப்பா. ஆமாங்க, அந்த பொண்ணு தங்குறேன்னு சொல்லிச்சுங்க. ஆமா. யார் ஃபோனில்? ஒரு நிமிஷங்க. அப்பாடா பேசு. ஹலோ. உங்கள் அம்மா பண்ண வேலையை பார்த்தியா? என்ன டீ கடையில் உட்கார வச்சிருக்கா. இதோ வரேன். என்ன நடக்குதுங்க? அந்த பொண்ணு கூட்டிட்டு வர சொன்னேன், கூட்டிட்டு வந்துட்டேன். அவ என்னடானா உடனே கிளம்பிடுவோங்கிறா. எங்களுக்கும் கொஞ்சம் பழகணும்னு ஆசை இருக்காதா? அதான்டா. ஐ ரியலி ரியலி லைக் யூ. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். ஏன்பா இவ்வளோ லேட்டு? அது வந்துடா, உங்களால தான் அவங்க நைட் ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. பிரியாப்பா. வணக்கம் அங்கிள். வணக்கம்மா. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. யூனியில் கொஞ்சம் வேலை இருந்தது. பரவாயில்ல அங்கிள், நீங்க ஏன் பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு. ஏய், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைடா, அதை வந்துடுறேன். Happy birthday to you. இவன் எப்படிமா ஃப்ரெண்டா பிடிச்சா? இவன் சரியான வாழாச்சா? இந்த டீட்டெயில்ஸ் இப்போ தேவையாப்பா? நீ சும்மாரா, நீ சொல்லுமா. அதில் அங்கிள், இவன் எதையுமே சீரியஸாக எடுத்துக்காம எப்பவுமே ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்பான். ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. அதனால தான் இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் கூட இருந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா தான்மா தப்பா இருக்கும். நான் ஹியூமர், எங்க அப்பா ஹியூமர், இவன் மட்டும் இல்லைனா இப்படி. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, சின்ன வயசுல இவன் கையை பிடிச்சி ரோட்டை கிராஸ் பண்ணி வீட்டில் கொண்டாந்து சேர்ப்பேன். இங்க வந்த உடனே இவகிட்ட என்ன தெரியுமா சொல்லுவான்? அம்மா, அப்பாவுக்கு ரோட் கிராஸ் பண்ண பயமா இருந்துச்சு, என் கையை கட்டிமா பிடிச்சிட்டாருன்னு சொல்லுவான். அப்படியே இன்னொரு காமெடி கதை இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டு அக்கா ஒரு நாள் கேக் எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் ஹியூமர் தான், ஆனா மறந்துச்சே. எங்க அம்மா அப்பப்போ அப்படிதான் மறந்துடுவாங்க. நீ சாப்பிடு. உனக்கு ஏதாவது சொல்லணுமா? ஐயோ இல்ல இல்ல, சாப்பிடு, நீயே சாப்பிடு. செம்ம ஃபேமிலிடா. இப்படிப்பட்ட ஃபேமிலிக்குள்ள ஒரு பொண்ணு வருதுன்னா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இந்த பொண்ணே நீ தான், அது கூட தெரியாம பேசினுக்குது. யாரா இருந்தாலும் ஒரு நாள் உன் ஃபேமிலியோட இருந்தா ரொம்ப பிடிச்சு போயிடும் தெரியுமா? ஆக்சுவலாக என் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணையா. என் தங்கச்சி இருக்கு, நானா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும். ஆனால் 2 பேரும் காட்டிக்கவே மாட்டோம். செம்மையாக சண்டை போடுவோம். எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி தான். கோயிலுக்கு போனால் சாமி கார் வாங்கி வருவாங்க, ஆனால் அதையும் ஸ்டைலாக தான் வாங்கி வருவாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, யாராவது சாமி கார் ஸ்டைலாக வாங்கி வருவாங்களான்னு. ஆனால் என் புள்ள அப்படி தான் சொல்லும், என்னை என்றைக்குமே விட்டே கொடுக்காது. எங்கள் அப்பா சின்ன வயசில் தூக்கம் வரலன்னு சொன்னால் போய் புக் எடுத்து படுறான்னு சொல்லுவார். செம்ம காண்டாக இருக்கும். ஆனால் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் புக் எடுத்தாலே தூங்கிடுவேங்கிறது புரிஞ்சுது. டெய்லி வேலைக்கு போகும்போது 100 ரூபாயும் விசிட்டிங் கார்டு வச்சுட்டு போவார். அந்த 100 ரூபாய் நான் வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த விசிட்டிங் கார்டு. எப்படியும் அவர் ட்ரங்கு போட்டியில் ஒரு 40-50 கார்டு இருக்கும். ஆனால் இப்போ என்ன, ஒரு 5-6 தான் இருக்கும். எல்லாமே டம்மி. எங்கள் அப்பா எப்பவுமே ஒன்று சொல்லுவார், வாழ்க்கையில் மனுஷனுக்கு டென்ஷனுங்கிறது ஒரு முறை தான் வரணும், அது நம்ம சாகும்போது மட்டும்தான் வரும். ஏன்னா அதுக்கப்புறமா தான் நம்மளால் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். அது மட்டும்தான் என்ன சந்தோஷமாக வச்சிட்ருக்கு. சூப்பர்டா. கூப்பிடமா தம்பி, டைம் ஆயிடுச்சுப்பா. வரம்மா, கீழே போகலாமா? ஆண்டி, அங்கிள் ஏன் வெளியே படுக்கிறாரு? நான் வந்தது ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் எப்பவுமே வெளியே தான் படுத்துப்பாரு. அவருக்கு பாட்டு கேட்டாதான் தூக்கமே வரும். ஓ, எனக்கும் அப்படிதான். அங்கிள், பாட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறீங்களா ப்ளீஸ்? வச்சுட்டா போச்சு.
எனக்கும் பாட்டு கேட்டாதான் தூக்கம் வரும். என்ஜாய்.